ப்ரீவியஸாக பார்த்த சம் மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் பட் டிஃபர். ஒரு பைசைக்கிள் இருக்குது, அது ஸ்போக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் இருக்குது அதோட லென்த்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது நம்மளை சுற்றி. ஏர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ அதோட குவான்டிட்டி உங்களுக்கு தெரியும். ஸோ ஏர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட குவான்டிட்டி வந்து 4 × 10⁻⁵ டெஸ்லாவாக இருக்குது. ஸோ இப்போ அந்த ஸ்போக் வந்து சுற்றுது பார்த்தீங்களா, இந்த சுற்றுற அந்த பிளெயினுக்கு இது வந்து பர்பண்டிகுலராக இருக்குது. ஆக்சுவலாக அந்த ரொட்டேட்டிங் ஃப்ரேமுக்கு இது வந்து பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ இப்போ இதில் இன்டியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டோட பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது. ஆக்சுவலாக இன்டியூஸ்ட் கரண்ட் கிடையாது, இஎம்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா 331.4 மில்லி-வோல்ட்ஸாக இருக்குது. கேல்குலேட் த ரேட் ஆஃப் ரெவல்யூஷன் ஆஃப் த வீல். எவ்வளோ வேகமாக சுற்றினா உங்களுக்கு இந்த 31.4 மில்லி-வோல்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டீல் பண்ணலான்னா, ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் பார்த்தோம்ல அதே ஃபார்முலா தான் இங்கே. ஏன்னா பிகாஸ் இந்த இடத்துல ரொட்டேஷன் இருக்குது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேஷன் தான் கேட்குறாங்க. ஓகே, அப்போ EM = NBA ஒமேகா. தென் பார்த்தீங்கன்னா ஏ வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ எல்ன்ற டேர்ம் இருக்குது, அந்த எல் டேர்மை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா L is πL². ஓகே, 1² பண்ணால் 1 தான் வரும். இப்போ ரிமைன் π மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு தேவையானது இந்த ஃபார்முலாவில் ஒமேகா மட்டும்தான். மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம டினாமினேட்டர் கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன வரும், EM / NB πL² அப்படின்றது கிடைக்கும். ஸோ வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 31.4 × 10⁻³ EMF. தென் பார்த்தீங்கன்னா N வந்து 1, B பார்த்தீங்கன்னா 4 × 10⁻⁵ இருக்குது. பை பார்த்தீங்கன்னா 3.14. தென் பார்த்தீங்கன்னா L² is 1². ஓகே, ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 10 × 10⁻² / 4 வருது. 10 × 10⁻²ன்றது 1000 தெரியும். 1000 / 4 ஸோ 250. ஓகே, அப்போ மொத்தம் இந்த ஃபோக் அதாவது அந்த வீல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகமாக சுற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 ரெவல்யூஷன் பெர் செகண்ட். அதாவது 250 ரெவல்யூஷன் அடிக்குதான், ரொட்டேஷன் வந்து அது சுற்றுதான். ஸோ ரொட்டேஷன் சுற்றும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இஎம்எஃப் பார்த்தீங்கன்னா 31.4 மில்லி-வோல்ட்ஸாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.